அஜித்குமார், கடவுள் அஜித்குமார். 10 அவ்வளவுதான். ஃபுட்பால் அகிலி படம் மிரட்டி விட போகுது. வெற்றி பெற படம் வெற்றி பெற இதுக்கு படம் வெற்றி பெற ரஜினிகாந்த் ரசிகர் சார்பாக மனமாற வாழ்த்துகிறோம். பாஷா மாதிரி இருக்கும் படம், நல்ல லுக் கொடுத்துருக்காங்க. ரஜினிக்கு எப்படி கார்த்திக் சுப்ராஜோ அதே மாதிரி அஜித்துக்கு வந்து ஆதிக் ரவிச்சந்திரன். பாஷா போல பாஷா விட 100 பாஷா. நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. இதை போல ஒரு டீசர் எங்கேயுமே வந்திருக்காது. தோரண 90 பயம் 10 கடவுள் அஜித். கழிச்சு ஏகே பார்த்த மாதிரி இருக்கு. உண்மையிலே இந்த படம் வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆகும். வெறித்தனமா இருக்கு. அந்த மாதிரி இந்த மாதிரி எங்க தலை வேற மாதிரி பார்த்தாச்சு. கடவுள் தரிசனத்தை பார்த்தாச்சு. என் குலதெய்வத்தை கடவுளை பார்த்தாச்சு. ரொம்ப நல்ல ரொம்ப சந்தோஷமா. சிவன்ராத்திரிக்கு குலதெய்வத்தை பார்ப்பாங்க. எங்க குலதெய்வத்தை பார்த்துட்டோம். என் குலதெய்வத்தை தரிசனத்தை பார்த்தாச்சு. இனமா குணமா கடவுளை பார்த்தாச்சு. இனமா போறோம். இருங்க முடியட்டும். அவர் வந்து போட்டோ வந்தா போதும் சொல்லியிருப்போம். இவருக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒவ்வொரு சில்ல மாறி 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 ஒவ்வொரு காஸ்டியூமும் ஒவ்வொரு விதமும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் இன்ன வரைக்கும் 19 அவார்டு அறிவிச்சதுலேருந்து சந்தோஷத்துக்கு மேலே சந்தோஷமாக மட்டும்தான் எங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அதுவே எங்களுக்கு போதுமானது. அவர் படம் எங்களுக்கு, அவரோட பிக்சர் எங்களுக்கு போதுமானது. அதாவது டீசர் வந்து நெருப்பு மாதிரி இருக்கு. அதாவது நெருப்பை வந்து ஸ்கிரீன்ல எரிய விட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கு. படம் எடுத்த ஆத்விக் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு ஜோயா அலுகா சார்பா அடங்காத அஜித் மதுரை தல ரசிகர்கள் சார்பா ஓபன் பண்ணி காமிக்கிறேன். மேல கொண்டு போங்க. 2 பவுன் மோதிரம் வாங்கி வச்சுட்டோம். படத்துடைய வெற்றி விழால மதுரையில அடங்காத குரூப் சார்பா மதுரை மாவட்ட தல ரசிகர்கள் சார்பா பாராட்டு விழா நடக்கும் போது அதே மாதிரி 10ஆம் தேதி அதே மாதிரி 1000 தியேட்டர் கிட்ட ரிலீஸ் ஆக போகுது. எல்லா தியேட்டருக்கும் இன்சூரன்ஸ் கட்டாயமா போடணும். ஏன் அப்படின்னா 9ஆம் தேதிக்குள்ள இன்சூரன்ஸை போட்டுருங்க. ஏன்னா ஃபயரான படம் உள்ள வரது ஸ்டில்ல பாத்தீங்களா பத்தி எரிஞ்சிரும். தியேட்டர் தீ பிடிச்சிரும். பெட்ரோல் கடங்க வந்து துபாயில இருக்குன்னு சொல்லுவாங்க. பெட்ரோல் கடங்கே வந்து ஒரு தமிழ்நாடு தாண்டி மதுரைக்கு வந்துச்சுன்னா கொடூரமா இருக்கும். தியேட்டர் தீ பிடிச்சிரும். எங்களுடைய கரை ஒளியில எங்களுடைய சத்தத்துல 4 செவுரு 4ஆம் பக்கம் உடையும். இன்சூரன்ஸ் போட்டு பேசக்கூடாது. ஒரு ஆளே கிடையாது. அவனெல்லாம் பேசக்கூடாது. இன்சூரன்ஸ் போட்டீங்க அப்படின்னா ரைட் தேடி தப்பிக்கும். அப்படி இன்சூரன்ஸ் போடல 9ஆம் தேதிக்குள்ள போட்டுருங்க. 10ஆம் தேதி கொடூரமான நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த மாதிரியான படம் உங்க அப்பனுக்கு அப்பே அதாவது அஜித் சாரை யாரெல்லாம் நான் சொல்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் என் தலைவனுக்கு நான் தான் அடிப்பேன், உன் தலைவனுக்கு நான் தான் அடிப்பேன் யாரெல்லாம் வாய் பேசி ஹிந்தியில போய் வாங்கானாங்களோ என்ன அவனுக்கு ரசிகர்னு ஒருத்தன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்டில் ஒரு அஜித் சாரை வச்சு ஒரு 5 டேக் 6 டேக்ல எரியுது. யாரு இட்லி கடை வரட்டும். இட்லி கடை இல்ல நான் சொல்றேன். ஒரு நிமிஷம் இல்ல இட்லி கடை வரட்டும். இட்லிக்கு கீழே எரி திரும்ப நெருப்பு. அதுதாங்க எங்களால நாங்க விஜயே மதிக்க மாட்டோம். ஏங்க இல்ல விஜயே மதிக்க மாட்டோம். இட்லி கடை இவர் கேட்டு இட்லி கடை ப்ரமோஷன் இட்லி கடை பண்ணி இட்லி வாங்கி தரேன் சாப்பிட்டு போங்க. கெட்டி சட்னியோட சரிங்களா? தேவலா வளரா வேணாம். ஆமா இப்ப யோசிச்சு பாருங்க. ஆத்விக் ரவிச்சந்திரன் இப்ப இருந்தாருன்னா கையில போட்டுருவேன். நாங்க மதுரையில இருக்கோம். எங்களால சென்னைக்கு போக முடியாது. ஆனா அஜித் சாருடைய கவனத்தையும் ஆத்விக்குடைய கவனத்தையும் மதுரை மற்றும் மதுரை தல ரசிகர்கள் நாங்கள் அங்க அவங்க இருக்கட்டும். அவங்களுடைய கவனம் பூரா இங்க இருக்கணும். மோதிரத்து மேல இருக்கும். மதுரையில ஒருத்தன் மோதிரத்தை கொண்டு வந்து நிக்கிறான்டா. உண்மையான கோலிவுட் எங்க இருக்கு தெரியுமா? மதுரையில தான் இருக்கு. மதுரையில தீ பிடிச்சா அங்க தீ பிடிக்கும்.
வந்து மிரட்டிட்டாருங்க. ஒரு தலை ரசிகர் வந்து எப்படி ஒரு தலையை பார்க்கணும்னு ஆசைப்படுவோமோ அதுக்கு முழு தீனி போட்டிருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து. ஒரு மிகப்பெரிய நன்றி ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு. ஏன்னா ஃப்ரேம் ஃபுல்லாக தலையை மட்டும் காமிச்சிருக்காரு. ஒரு ரசிகர்கள் எப்படி பார்க்க ஆசைப்படுவாங்களோ அந்த மாதிரி காமிச்சிருக்காரு. 2025 எழுதி வச்சுக்காங்க, இன்னும் 10 மாதம் இருக்குது. எத்தனை படம் வந்தாலும் பிளாக் பஸ்டர், மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாக நிற்க போகிறது இந்த குட் பை டாக்லி மட்டும்தாங்க. வேற எந்த படமும் நிற்காதுங்க. ஆனால் இட்லி கடை தான் வருதுண்ணே, படம் வர 1000 தான் சொல்கிறேன். 10 மாதத்துக்கு எத்தனை படம் வேணாலும் வரலாம். இட்லி கடை மட்டும் இல்லை, இன்னும் மீதி இருக்கிற 10 மாதத்துக்கு எத்தனை படம் வேணாலும் வரும். ஆனால் மிகப்பெரிய பிளாக் பஸ்டருங்கிறது இந்த வருஷத்துக்கு குட் பை டாக்லி மட்டும்தாங்க. வேற எந்த படம் பக்கத்தில் நிற்காதுங்க. ஏன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் உண்மையிலே ஒரு தலை ரசிகராக சிறப்பான ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காரு. ரொம்ப நன்றி அவருக்கு. Everyone is a gangster until the real one arrives. He has arrived. எல்லாரும் வெளியே தான் போகணும். எங்களுக்கு தான் மாசே, எங்களுக்கு தான் அவர் எல்லாத்துலையும் அவள் வரவையா பழைய படங்கள்லாம் பார்த்தீங்களா அந்த மாதிரியே வந்து நிற்கிறாரு அவர். இவ்வளவு நாள் கடம் பிடிச்சாரு டை போல. இப்போ எங்களுக்காக டை அடித்த மாதிரி ஒரு ஃபீல். இந்த படம் ஃபுல்லாக எங்களுக்காக மட்டும்தான், தலை ஃபேன்ஸுக்கு மட்டும்தான் கொண்டாடுற படம். இவ்வளோ தூரம் நாங்கள் பார்த்ததுக்கு இந்த படம் எங்களுக்கு பெரிய வெற்றி தான், ரொம்ப பெரிய வெற்றி. யார் வந்தாலும் அவர் அல்டிமேட்டாக ஷோ ஸ்டாப்பர்னு எல்லாருக்குமே தெரியும். ஹீ இஸ் அ ஷோ ஸ்டாப்பர் ஆல்வேஸ். இஃப் எனி கம்ஸ் ஹீ ரூல்ஸ் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் அவர் தான் தலை, ஒரே ஒருத்தர் தான். அவர் ரஜினியே வந்தாலும் நாங்கள் சந்திச்சிருக்கோம், பேட்டையில் சந்திச்சிருக்கோம். யார் வர்றனாலும் வரட்டுங்க பிரதர், நாங்கள் கொண்டாடுவோம்ல. எங்களை தவிர யார் கொண்டாட போகிறா? எங்களை தவிர யார் அன்பு கொடுக்க போகிறா? அவருக்கு நாங்கள் தான் கொடுக்க போகிறோம், அவர் எங்களுக்கு தரப்போ போகிறாப்புல. அவர் சொல்கிற மாதிரியே எங்கள் குடும்பத்தையும் நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம். அதே மாதிரி அவர் எங்களுக்கு இன்னும் நிறையா ரேஸ் ஓட்டி ஜெயிச்சுட்டு நிறையா படங்கள் தரமாக நடிக்கணும். நாங்கள் நல்லா எங்கள் குடும்பத்தையும் பார்த்துக்குறோம், எங்களையும் பார்த்துக்குறோம். தலை எங்களுக்கு கண்டினியூஸாக இதே மாதிரி மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தால் தான் எங்களுக்கு வாழ்க்கை. ஹேட்டர்ஸ் கூட ஒரே குத்து. ஆத்திக்கு இருக்காப்புல பாருங்க தலைவன். ஆத்திக்கு வந்து ஒரு நன்றி சொல்றேன் நான். ஆத்திக்கு கண்டே உனக்கு பெரிய ஒரு நன்றினே. என் தலைவனை வந்து பழைய மாதிரி பார்க்க ஆரம்பிச்சான். பிரேமா இல்ல இஞ்சி இஞ்சா செதுக்கிருக்காப்புல, வேற லெவலில் செதுக்கிருக்காப்புல. ஆமா, வெட்டி காலுப்புறா. அஜித் கிட்ட வந்தா இட்லி சாப்பிட்றா. கீழே மிஸ் ஆயிடுச்சு. கீழே மிஸ் ஆயிடுச்சு. 1 லட்சம் ரூபா 2 பவுன் எங்களால முடிஞ்சது.